Welcome all of you to my video. In this video we are going to see chapter 3 algebra exercise 3.1 first sumல third. So இதுக்கு முன்னாடி நம்ம first ரெண்டு sums இந்த வீடியோல வீடியோஸ்ல பார்த்திருப்போம். இப்போ நம்ம third sum பார்க்க போறோம். So third sum என்னன்னா x + 20 = 3y + 2 3y / 2 + 10 = 2z + 5 = 110 - y + z இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. So இத நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ரெண்டத்தையும் மட்டும் எடுக்க போறோம். ரெண்டாவது நம்ம இத அப்படியே நம்ம ரெட் கலர்ல போட்டுருக்கேன் பாருங்க, இத அப்படியே நம்ம எடுக்க போறோம். தென் அடுத்து தேர்டா நம்ம இதுல இருந்து இத நம்ம எடுக்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் Black கலர்ல இருக்கிறத நம்ம எடுக்க போறோம், செகண்ட் ரெட் கலர்ல எடுக்க போறோம், தென் தேர்டா ப்ளூ கலர்ல இருக்கிறத எடுக்க போறோம். சோ அப்படி எடுத்து Black கலர்ல இருக்கிறது என்ன கொடுத்திருக்காங்க, x + 20 = 3y + 2 + 10 இந்த மாதிரி வரும். சோ இது LCM எடுத்துக்கங்க, x + 20 = 3y + 20/2 இந்த மாதிரி வரும். சோ x + 20 = 3y + 20/2 என்பது இந்த 2 நீங்க இந்த சைடு எடுத்து வெட்டினா மல்டிப்ளைல வரும். சோ 3y + 20. So 2x + 40 = 3y + 20. So இதை இந்த சைடும் 40 வலது பக்கம் கொண்டு போயிட்டீங்கன்னா 2x - 3y = 40. 20 - 40 என்பது என்ன வரும்னா 2x - 3y = -20 இந்த மாதிரி வரும். This is called the first equation. இத நம்ம first equation வெச்சுக்கலாம். அப்ப செகண்ட் ஈக்குவேஷனுக்கு நம்ம ரெட் கலர்ல என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, 3y + 2 3y/2 + 10 = 2z + 5. 3y/10 3y/2 + 10 = 2z + 5 இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ அகைன் நான் இது LCM எடுக்க போறேன். 3y + 20/2 = 2z + 5. சோ இது இந்த சைடு 2 ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து போறீங்கன்னா மல்டிப்ளை ஆயிரும். சோ 3y + 20 = மல்டிப்ளை ஆச்சுனா 4z + 5 இது வந்துரும். சோ இந்த 2 இங்க மல்டிப்ளை ஆகும் ரெண்டாவது, அதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் வரும். சோ ஸ்ட்ரைட்டா ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். இந்த 3y இந்த சப்ட்ராக்ட் பண்ணிக்கங்க. 3y - 4z = so இது 10 ஆகும். தென் இதை நீங்க இந்த சைடு எடுத்து பண்ணீங்க 10 - 20 வரும். so 3y - 4z = -10 அந்த மாதிரி வரும். இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ தேர்ட் நம்ம அந்த ப்ளூ கலர்ல அண்டர்லைன் பண்ணிருக்கீங்க, நம்ம வந்து சால்வ் பண்ண போறோம். சோ ப்ளூ கலர்ல என்ன அண்டர்லைன் பண்ணிருந்தா என்ன அண்டர்லைன் பண்ணிருந்தா 2z + y = -110 - y + z இந்த மாதிரி இருக்குது. சோ இது அப்படியே இந்த சைடு கொண்டு வந்துட்டு 2z இந்த 5 இந்த சைடு எடுத்து வரேன் plus y plus z இந்த மாதிரி வரும். so 110 minus 5. so 2z plus y plus z is equal to 105 வரும். so 3z plus y is equal to 105. so இதை நீங்க third equation நேம் பண்ணிக்கலாம். so நமக்கு 3 equations கிடைச்சிருச்சு. so அந்த 3 equations நான் கரெக்ட்டா எழுதிக்கிறேன். so first equation என்னன்னா 2x minus 3y is equal to -20 ன்னு ஒரு equation. second வந்து உங்களுக்கு என்னன்னா 3y minus 4z is equal to -10 ன்னு ஒரு equation. this is second. third 3z plus y is equal to 105 என்பது third equation. so இப்போ இந்த equation நான் இப்போ எதை எடுக்க போறேன்னா 2 and 3 எடுத்து சால்வ் பண்ண போறேன். அதுக்கு இந்த third equation நான் 3 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். so அப்படி மல்டிப்ளை பண்ணா 9z plus 3y is equal to 315 இந்த மாதிரி கிடைக்கும். 315 கிடைக்கும். so அதை வச்சு எடுக்கும்போது நான் ஃபர்ஸ்ட் 3y plus 9z அந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன் is equal to 315. then 3y minus 4z is equal to -20 செகண்ட் ஈக்குவேஷன். so இது மைனஸ், இது பிளஸ், இது மைனஸ், பிளஸ் பிளஸ். so இது கேன்சல். இது வந்து 13z இது is equal to 325 மாறும். so இதை 325/13 கொண்டு போயிட்டீங்கன்னா z is equal to என்ன கிடைக்கும்னா 25 கிடைக்கும். so இது டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 325 13 so 26 வரும். 12 2 so 65 இந்த 2 65 5 13s are 65 5 so 25 கிடைச்சு. இப்போ அடுத்தது நான் இதை எதில் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா தேர்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். சப்ஸ்டியூட் z is equal to 25 in third equation பாருங்க. third equation so third equation 3x plus y 3z plus y is equal to 105. so இதில் z சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 3 × 25 plus y is equal to 105 வரும். 325 75 உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு, plus y is equal to 70. so y is equal to 105 minus 75. சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 0, இது வந்து 10
இது 0 ஆயிடும். ஸோ 10 minus 10 30. ஸோ y is equal to என்ன வரும் கேட்டிங்கன்னா 13 வந்துடும். இப்போ பார்த்து இதை தூக்கி நீங்கள் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வருது. ஃபஸ்ட்டு y is equal to 30, z is equal to 25 in ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்னன்னா 2x minus 3y is equal to minus 20. ஸோ நம்மளுக்கு z தேவையில்லை. ஸோ இதனால் சும்மா போட்டுக்கிட்டேன், z தேவையில்லை. 2 into x minus 3 into 30 is equal to minus 20 என்பது தான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ 2x minus 3 into 30 minus 90. Minus 90 is equal to minus 20 இந்த மாதிரி இருக்குது. ஸோ இது தெரியுமா 2h is equal to minus 20 plus 90. ஸோ 2h is equal to 20 and 30 subtract 70 வரும். ஸோ 70 by 2 that is going to be cancel பண்ணிங்கன்னா 35. ஸோ x is equal to உங்களுக்கு 35 கிடச்சிருக்கு. ஸோ நம்ம x y z இதில் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ x is equal to 35, y is equal to 30 and z is equal to 25. அவ்வளோதான் இந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இந்த ஃபஸ்ட்டு சம்மில் 3 சம்மை பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் சொல்லி கேளுங்க. தேங்க்யூ.